Hello friends, welcome to simonlinus channel. In this video நம்ம என்ன பார்க்க போறோம்னா suppose நீங்க recovery இல்ல custom ROM இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எரர் வரும். சோ இந்த எரர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றது போல தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எரரோட நேம் பாத்தீங்கன்னா system has been destroyed. இந்த மாதிரி வந்தாலே நீங்க யூஸ் பண்ணீங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் எடுத்துக்கோங்க. டிவைஸ் எடுத்ததுக்கப்புறமா ஃபாஸ்ட் ஃபுட் மோடில் போயிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் மோடில் போனதுக்கப்புறமா ஒரு ஒரிஜினல் யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கோங்க. அந்த கேபிள் எடுத்து உங்கள் டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லேப்டாப் இல்லை பிசியில் இதுலையா ஒன்றில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் 3 லிங்க்கு கொடுக்குறேன். அந்த 3 லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஏடிபி செட்டப் இருக்கும், தென் செகண்ட் ஒன் விபி மெட்டான் இருக்கும், தேர்ட் ஒன் உங்களுக்கு எந்த ரெக்கவரி வேணுமோ நீங்கள் அந்த ரெக்கவரியை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே டவுன்லோட் பண்ணக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து விபி மெட்டா ஃபைலை ஒன்று டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் இல்லைன்னா இதுலையா ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ஃபைலில் தென் விபி மெட்டா எந்த ரெக்கவரியோ இதெல்லாமே ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லா கேபிள்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிக்கிறீங்களான்னு. ஏன்னா நீங்கள் வந்து நான் இதில் அடிக்கிற ஒரு கமெண்ட் கூட நீங்கள் மாற்றி அடித்தாலும் உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து என்ன நான் ஃபாஸ்ட் ஃபுட் ROM எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அந்த மெத்தட் வழியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதனால தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை வந்து ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி கூட பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடிபி செட்டப் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா எஸ்ஆ நோன்னு கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. தென் ஒய் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. தென் திரும்பி ஒய் போட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாப்பப் வரும், அதில் போய் நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். தென் ரெக்கவரி ஃபைலும் விபி மெட்டா ஃபைலும் காப்பி பண்ணி சி டிரைவில் வந்து உங்களுக்கு ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும் ஏடிபின்னு. அந்த ஃபோல்டரில் போய்ட்டு இந்த 2 ஃபைலையும் பேஸ்ட் பண்ணிட்டுங்க. பேஸ்ட் பண்ணக்கம்மா என்ன பண்ணுங்கள், ஷிஃப்ட்டையும் ரைட்லையும் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் விண்டோ ஷெல் பவர் எல்னு வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் டிவைஸஸ் ஃபஸ்ட் வச்சுக்கோங்க. உங்கள் டிவைஸ் கரெக்டாக இருக்குதான்னு. கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ளாஷ் ரெக்கவரி அப்படின்னு போட்டு அந்த ஃபைல் தூக்கி அங்கே போட்டுட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஃப்ளாஷ் ஆகிடும். தென் என்ட்ரு கொடுத்தக்கமா இந்த மாதிரி சென்டிங் வரும். சென்டிங் முடிஞ்சக்கமா ஃபினிஷ்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ளாஷ் விபி மெட்டா தென் விபி மெட்டா .img அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 ஃபைலுமே உங்கள் டிவைஸ்க்கு சென்ட் ஆகிட்டு தென் அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிஸ்டமை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போ வந்து டிவைஸில் வந்து அந்த கேபிளை அவுத்துருங்க. அவுத்தக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ வந்து உங்கள் டிவைஸ் எடுத்துகிட்டு பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கவரி மோட்குள்ளே போய்டும். ரெக்கவரிக்குள்ளே போயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் வராது. அப்படி திரும்பி வந்துச்சுன்னா இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்கள் ஃபோன் வந்து ரெக்கவர் ஆகிடும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க உங்கள் ஃபோன் வந்து பிரிக் ஆகிடுச்சா அப்படின்னா, அந்த ஃபோன் பிரிக் ஆச்சுன்னா எப்படி சரி பண்ணணும். ஸோ எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.